இதுதான் என்னுடைய வார்த்தை. சிலுவை என்ன செய்யும்? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. சிலுவை துளிர்க்க செய்யும். ஸ்தோத்திரம். சிலுவை காய்ந்து போக செய்யாது. சிலுவை வெறுமையா இருக்க விடாது. சிலுவை துளிர்க்க செய்யும். ஸ்தோத்திரம். அதான் என்னுடைய செய்தி. ஸ்தோத்திரம். சிலுவை யாரோடைய வாழ்க்கையில வந்திருக்கிறதோ அவங்க வாழ்க்கையெல்லாம் துளிர்க்கும். எது துளிர்க்கும்? சொல்லுங்க, எது துளிர்க்கும்? மரமா, இரும்பா, வெங்கலமா, பிளாஸ்டிக்கா? எது துளிர்க்கும்? சொல்லுங்க. மரம்தான் துளிர்க்கும். சிலுவை என்பது என்ன? சிலுவை என்பது என்னங்க? மரம். உன் வாழ்க்கையில் சிலுவை வந்திருக்கிறதா? நிச்சயமாய் உன்னை துளிர்க்க செய்யும் அது. ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கை துளிர்க்கும். உன் வாழ்நாள் துளிர்க்கும். உன் எதிர்காலம் துளிர்க்கும். ஸ்தோத்திரம். இந்த பாயிண்ட்டுக்கு நான் அப்புறம் வரேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நம்முடைய செய்தியின் வார்த்தை என்னவென்றால், சிலுவை துளிர்க்க செய்யும். அதுதான் ஸ்தோத்திரம். இயேசுவின் பாடுகளை 4 வகையாய் பிரிக்கலாம். நான் ஷார்ட்டா டக்கு டக்கு டக்குன்னு போயிடுவேன். நான் இயேசுவின் பாடுகளை 4 வகையாய் பிரிக்கலாம். முதலாவது, நம்பர் 1, சொந்த மக்களாகிய யூதர்களினால் அவர் பாடு அனுபவித்தார். சொந்த மக்களாகிய ஜனமாகிய யூதர்களினால் அவர் பாடு அனுபவித்தார். ஸ்தோத்திரம். கிறிஸ்தவனுக்கு சொந்தம் கிடையாது, ரத்தம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாத்திலும் பிரச்சனை இருக்கும் அவனுக்கு. ஸ்தோத்திரம். சொந்தத்தையும் ரத்தத்தையும் நம்பாத, இயேசுவை நம்பு. ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு பிரச்சனையே சொந்த ஜனத்தில் தான் வந்துச்சு. இயேசுவை சிலுவையில் அறைந்தது யார்? சொந்த ஜனமாகிய யூதர்கள். ஸ்தோத்திரம். என் சொந்தமே இப்படி பண்ணிடுச்சு, கூட பிறந்த இப்படி பண்ணிட்டான், என் சொந்தக்காரனை இப்படி பண்ணிட்டான், என் ஜாதிக்காரனை இப்படி பண்ணிட்டான். இதெல்லாம் பழைய கதை. அதெல்லாம் பைபிள் எடுத்து வச்சு இந்த ராமாயணம் பேசாத. ஸ்தோத்திரம். சொந்த ஜனமே உனக்கு விரோதமாக எழும்பும். மைண்டை செட் பண்ணிக்கோ. ஸ்தோத்திரம். அலாட்டாயிரு. இயேசுவின் முதல் பாடுகள் சொந்த ஜனமாக யூதர்கள் மூலமாய் பாடு அனுபவித்தார். நம்பர் 1. நம்பர் 2, இயேசுவின் 2வது வகையான பாடு என்னவென்றால், புற இனத்தானாகிய ஆட்சியாளர்களே அவரை நியாயம் தீர்த்தார்கள். மறுபடியும் சொல்றேன், புற இனமாகிய ஆட்சியாளர்கள் அப்படின்னா அர்த்தம் என்ன? யார் இயேசுவை நியாயம் தீர்த்தது, தீர்ப்பு கொடுத்தது? யாரு? யாரு? ரோமர்கள். யாருங்க? ரோமர்கள். ஸ்தோத்திரம். புறஜாதி, புற ஆட்சியாளன் இயேசுவை அவர் பாவிதான், அவர் தவறு செய்தார் என்று தீர்ப்பை கொடுத்தான். ஸ்தோத்திரம். புறஜாதியான், புற ஆட்சியாளன் இயேசுவை தீர்ப்பு செய்தான், தண்டனை கொடுத்தான். இது 2வது பாடு அவருக்கு. ஸ்தோத்திரம். 3வது, இயேசுவின் 3வது வகையான பாடு. இதெல்லாம் எழுதி வச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் மெடிடேட் பண்ணலாம், நல்லா யோசிக்கலாம். 3வது, சாத்தானால் பாடு அனுபவித்தார். யாரால? சொல்லுங்க. சாத்தானின் மூலமாய் பாடு அனுபவித்தார் இயேசு. ஸ்தோத்திரம். அவரை சோதிக்கும்படி, அவரை எப்படியாவது கெடுக்கணும், அவர் அழிக்கணும் என்பது சாத்தானின் திட்டமாயிருந்தது. முதலாவது சொந்த ஜனத்தினால் பாடு அனுபவித்தார். 2வது அந்நிய இனமாகிய ஆட்சியாளர் மூலமாய் தண்டனை பெற்றார், தீர்ப்பு தீர்க்கப்பட்டார். 3வது, சீக்கிரம், 3வது சாத்தானினால் பாடு அனுபவித்தார். 4வது பரம தந்தையால் கைவிடப்பட்டார். 4வது பாடு பரம தந்தையால்
கைவிடப்பட்டார். இதெல்லாம் ரெஃபரன்ஸ் இருக்குது. முதல் காரியத்துக்கு மத்தேயு 26ஆம் அதிகாரம் 65 67 சொந்த ஜனம். இரண்டாவது புற ஆட்சியாளன் லூக்கா 23:1. மூன்றாவது சாத்தானின் மூலமாய் பாடு அனுபவித்தது சங்கீதம் 22:21. நான்காவது பரம தந்தையால் கைவிடப்பட்டவர் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45 46 வசனங்கள். ஸ்தோத்திரம். இயேசுவின் பாடுகளை 4 வகைகளாய் நாம் பிரித்து பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இன்னும் 2 வார்த்தை சொல்றேன், கவனிங்க. இயேசு குறித்து சொல்லப்பட்ட இன்னும் 2 வார்த்தை பாருங்க. பெரிய பேப்பர் எல்லாம் எனக்கு என்னோட குறிப்பெல்லாம் எழுதி வச்சேன். ஆனால் அதெல்லாம் இன்னைக்கு பேச முடியாது. ஸ்தோத்திரம். இன்னும் 2 விஷயம் சொல்றேன், கவனிங்க. இயேசு குறித்து அவர் சங்கரிக்கப்படுவார் என்று எழுதப்பட்டது. என்னன்னு? தானியேல் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, தானியேல் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல என்ன சொல்லப்படுகிறது? அவர் சங்கரிக்கப்படுவார், சங்கரிக்கப்படுவார், முற்றிலுமா அழிக்கப்படுவார் என்று இயேசுவின் பாடை குறித்து முன்கூட்டி அறிவிக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். இன்னொன்று சொல்றேன், கவனிங்க. சகரியா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவர் வெட்டப்படுவார். சகரியா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவர் வெட்டப்படுவார். மேய்ப்பன் வெட்டப்படுவான், ஆடுகள் சிதறி போகும். ஸ்தோத்திரம். இயேசுவின் பாடுகள் வகை வகையா பார்க்கலாங்க. ஸ்தோத்திரம். சங்கரிக்கப்படுவார் என்று தானியேல் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் வெட்டப்படுவார் என்று சகரியால் எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இதெல்லாம் நிறைவேறிற்று. இவைகள் எல்லாம் நிறைவேறிற்று. ஸ்தோத்திரம். அந்த நாள் தான் இந்த நாள். ஸ்தோத்திரம். சரி, இப்போ எல்லாரும் உங்க பைபிளை 53ஆம் அதிகாரமாகிய ஏசாயாவின் புஸ்தகத்துக்கு ஓடி வந்துடலாம் சீக்கிரம். ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் என்பது பைபிள்ல வெரி 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 இம்பார்ட்டன்டான ஒரு அதிகாரம். இயேசுவின் பாடுகளை குறித்து பிக்சர் போட்டு காட்டுற அதிகாரம் தான் ஏசாயா 53ஆம் அதிகாரம். அதை படிச்சாவே போதும், உன் முன்னாடி பெரிய ஸ்கிரீனே வந்துடும் அப்படியே. ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு முன்பாக பிசி 700 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த இயேசுவின் பாடுகள் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிறது போல நாம் அதை படிக்கலாம். ஸ்தோத்திரம். பைபிள்ல ஒவ்வொரு புத்தகமும் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒவ்வொரு நாட்டிலும் உலகத்தில் பலவிதமான இடத்திலும் தனித்தனிப்பட்ட ஆள் மூலமாய் எழுதப்பட்டதான் பைபிள். ஆனா கொண்டு வந்து சேர்த்த பொண்ணு எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படியே. ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு முன்பா பிசி 700 இயர்ஸ்க்கு முன்னாடி எழுதப்பட்ட ஏசாயா 53ஆம் அதிகாரம் அப்படியே இயேசுவின் வாழ்க்கையில் அப்படியே நடக்குது. ஸ்தோத்திரம். இப்ப இந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல நிறைய விஷயம் சொல்லாங்க. ஸ்தோத்திரம். அதுல முதலாவது ஒரு 4 விஷயங்கள் டக்கு நான் சொல்லிட்டு போறேன் பாருங்க. முதலாவது என்ன விஷயம் என்றால், எல்லாரும் கவனிங்க. முதலாவது என்ன விஷயம் என்றால், பாடுகள் இயேசுவை அழிக்கவில்லை, இயேசுவை எழும்ப செய்தது. சூப்பர்ல. பாடுகள் என்ன பாடுகள்? சிலுவை பாடுகள் இயேசுவை அழிக்கவில்லை, எழும்ப செய்தது. 1ஆம் அதிகாரத்தில் படிச்சு பாருங்க. 53ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவனுக்கு முன்பாய் அவர் எழும்பினார். யாருக்கு முன்பாய்? சாத்தானுக்கு முன்பாய். நான் சொல்றேன் கவனிங்க. பிரச்சனை, வாழ்க்கையெல்லாம் பிரச்சனையா இருக்குது, பிரச்சனை, கஷ்டம், சூழ்நிலையே என்ன இப்படி இருக்குது, அவ்வளவுதானா என்று பிரச்சனை உன்னை விழத்தள்ளும் என்று ஒருபோதும் நினைக்காத கிறிஸ்தவனே, இயேசுவை விசுவாசித்து பைபிளை கையில் எடுத்திருக்கிற தேவ பிள்ளையே, பிரச்சனை உன்னை கீழே தள்ளும். சூழ்நிலைகள், என்னுடைய சூழ்நிலைகள், என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய நிந்தைகள், நான் போகிற பாடுகள், பாதைகள் என் வாழ்க்கையை அழிச்சிடுமா, என் பிள்ளைகளை அழிச்சிடுமா, குடும்பத்தை அழித்து விடுமா என்று ஒருபோதும் நினைக்காத. கிறிஸ்தவனுக்கு
இயேசு அனுமதிக்கிற பாடுகள் தான், கஷ்டங்கள் தான் வரும். ஆனால் அது அழிக்கல்ல, எழுப்புவதற்காக. கையை தட்டு, கரங்களை தட்டு. இயேசுவின் பாடுகள் அவரை எழுப்பிற்று. நீயும் எழும்புவாய். இந்த வருஷம் இப்படி இருக்குது, நான் நினைக்காத பிரச்சனை வருது, நான் நினைக்காத கஷ்டம் வருது, நான் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை கண்ணீரா இருக்கிறது, பயங்கரமான சூழ்நிலையா இருக்கிறது என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா? ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தை ஒன்றுக்கு வருகிறது. நிச்சயமாய் உன்னை எழுப்பும்படிக்கு தான் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஸ்தோத்திரம். முதல் வசனத்துல படிக்கும் பொழுது அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். ஸ்தோத்திரம். இயேசு எழும்புகிறார். பாடுகள், கஷ்டங்கள் நம்மை உயர எழும்ப செய்யும். ஸ்தோத்திரம். அவர் உயர்த்தப்பட்டார் என்று இயேசு பற்றி எழுதியிருக்கிறது. அவர் உயர்த்தப்பட்டார். எப்போ உயர்த்தப்பட்டாரு? அற்புதம் செய்யும் உயர்த்தப்பட்டாரா? செத்தவனை எழுப்பினார், அப்போ உயர்த்தப்பட்டாரா? குருடனை சுகமாக்கினாரே, அப்போ உயர்த்தப்பட்டாரா? நொண்டியை சுகமாக்கினார், அப்போ உயர்த்தப்பட்டாரா? இல்லை. நிந்தைகள், அவமானங்கள், சோதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் எப்போது இயேசுவின் வாழ்க்கையில் வந்ததோ அப்பொழுதுதான் மலையின் மீது உயர்த்தப்பட்டார். இதாங்க கிறிஸ்துவின் வாழ்க்கை. கஷ்டம், பிரச்சனைக்கு பயப்படாத. ஸ்தோத்திரம். சோதனைக்கு பயப்படாத. சர்ச்சைக்கு போறேன், பைபிள் எடுத்து சர்ச்சைக்கு போறேன், எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வருது என்று கலங்காத. ஸ்தோத்திரம். இனிதான் நீ உயர்த்தப்பட போகிறார். கரங்களை தட்டுவோ. இனிதான் உன் வாழ்க்கை தரம் உயர்த்தப்படும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இரண்டாவது விஷயம் அடுத்து சொல்றேன், கவனிங்க. அடுத்தது அதே அதிகாரத்துல சிலுவை என்று எழுதப்படும் பொழுது ரெண்டு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. சிலுவையின் பாடுகள் என்று எழுதப்பட்டிருக்கிற இடத்துல 3 வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுகிறது. நல்லா கவனிங்க. சிலுவையின் பாடுகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிற அதிகாரத்தில் 3 வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். முதல் வார்த்தை துளிர் என்று உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இரண்டாவது வேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது கிளை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, 53:1 படிச்சு பாருங்க. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும். சூப்பர்ல. சிலுவை. சிலுவை என்றாலே பாடுகள். ஸ்தோத்திரம். சிலுவை உன் வாழ்க்கையில வந்துச்சுனாவே உன் வாழ்க்கையில துளிர் உண்டாகும், உன் வாழ்க்கையில் வேர் உண்டாகும், உன் வாழ்க்கையில் கிளைகள் உண்டாகும். சூப்பருங்க. ஆமென். எப்போ இயேசு சிலுவையின் பாடுகளை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாரோ அப்பவே அவர் துளிராய் மாறிவிட்டார். அப்பவே அவர் வேராய் மாறிவிட்டார். அப்பவே அவர் கிளையாய் துவங்கிவிட்டார். ஸ்தோத்திரம். சிலுவை ஒருபோதும் உன்னை பட்ட மரமாக்காது, வேறுள்ள மரமாய் மாக்கும். சிலுவை ஒருபோதும் உன்னை காய்ந்து போன மரமாய் மாற்றாது, உன்னை துளிர்த்த மரமாய் மாற்றும். சிலுவை ஒருபோதும் உன்னை தனி மரமாய் மாற்றாது, உன்னை கிளை உள்ள மரமாய் மாற்றும். ஆமென். இயேசு அப்படிதான் மாறினார். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் பாடுகள் எங்களை துளிர்க்க செய்யும். பாடுபட்ட இயேசு எங்களை துளிர்க்க செய்வார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொரு வார்த்தை சொல்றேன், கவனிங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வேற மெசேஜ் போவோம். மூன்றாவது, இந்த அதிகாரத்திலே என்னை தொட்ட ஒரு வார்த்தை நான் சொல்றேன் பாருங்க. 53ஆம் அதிகாரம் ஏசாயா. அந்த அதிகாரம் முழுவதும் எத்தனையோ முறை படிச்சுட்டேன், ஆனா இந்த வாட்டி படிச்சா புதுசா தெரியுது. ஒவ்வொரு வாட்டியும் புதுசா இருக்குது. ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்திலே என்னை தொட்ட ஒரு வார்த்தை, அருமையான ஒரு வார்த்தைங்க. ஸ்தோத்திரம். ஜீவன் உள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என்ன வார்த்தைங்க இது? மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க. எந்த வசனத்தில் இருக்குது என்றால் 8ஆம் வசனத்தில் இருக்குது. அது ஜீவன் உள்ளோரின் தேசத்திலிருந்து அவர் அறுப்புண்டு போனார். அப்படின்னு அர்த்தம்னா படிச்சுக்கிறீங்களா? எப்ப அந்த அதிகாரம் பயங்கரமான அதிகாரங்க இது. ஸ்தோத்திரம். ஜீவன் உள்ளோர் தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார் அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? பரலோகத்துக்கு அவரு குவாலிஃபை இல்லாம ஆயிட்டாரு, தகுதி இல்லாம ஆயிட்டாருன்னு அர்த்தம். யாரு பரலோகத்தின் தகுதி இல்லாம ஆகுறது? பரலோகம் யாருது? ஏசு எங்கிருந்து வந்தாரு சொல்லுங்க. ஏசு எங்கிருந்து வந்தாருங்க? பரலோகத்திலிருந்து வந்தார். பரலோகம் அவருக்கு சொந்தம். பிதாவின் மடி அவருடைய சொந்த இடம், பிறந்த இடம்.
அவருக்கே என்ன எது இல்லையா? அவருக்கே, நான் சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? அவருக்கே எது இல்லை? பரலோகம் இல்லை. ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் அவர் அறுப்புண்டு போனார். அப்படின்னா என்ன? பரலோகத்துக்கு தகுதி இல்லாம ஆகிவிட்டார். ஏன்? அவர் பட்ட பாடுனால். பிள்ளைங்களாம் நல்லா வளர்ந்துட்டாங்க. என்ன பாருங்க, பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க, நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா செட்டில் ஆகிட்டாங்க, உங்களை விட்டு தொத்திடுறாங்க. யோசிச்சு பாருங்க. கஷ்டப்பட்டு வளர்க்குறீங்க, படிக்க வைக்கிறீங்க, அவங்க வாழ்க்கையை தரத்தை உயர்த்திங்க, அவங்க வாழ்க்கையை உண்டாக்கி கொடுக்குறீங்க. கடைசியில் உங்களுக்கு என்ன நடக்குதாங்க? வீடு விட்டு என்ன பண்ணுறாங்க அப்பா அம்மாவை. இதுதான் இயேசுவுக்கு நடந்தது. ஸ்தோத்திரம். பரலோகத்திலிருந்து அவர் துரத்தப்படுகிறார். பரலோகம் தகுதி இல்லாதவராய் மாற்றப்படுகிறார். அதுக்கப்புறம் உயிர் தெரிந்த பிற்பாடு அவர் தகுதியாய் மாறிவிட்டார். அது அப்பார் விஷயம். ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள ஒரு தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். ஏன்? உனக்காக, எனக்காக. உன்னை வளர்த்து என்ன வளர்த்து, உன்னை ஆளாக்கி என்ன ஆளாக்கி, உன்னை இங்கே உட்கார வச்சு என்ன இங்கே உட்கார வச்சு கடைசியில் அவருக்கு பரலோகம் இல்லை. கெட் அவுட். இது பரிசுத்தமான இருக்கிற இடம், உனக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டது இயேசு. ஸ்தோத்திரம். ஏன்? நம்முடைய பாவங்கள் அவர் மேல் வந்தது, நம்முடைய அக்கிரமங்கள் அவர் மேல் வந்தது, நம்முடைய நிந்தைகள் அவர் மேல் வந்தது, நம்முடைய எல்லா மீறுதல்கள் அவர் மேல் வந்தது. பரிசுத்தமானவர் பாவியாய் மாறிவிட்டார். பரலோகம் அவரை வெளியே தள்ளிவிட்டது. ஸ்தோத்திரம். வானத்துக்கும் பூமிக்கும் நடுவிலே வேலாடி கொண்டிருந்தார். பரலோகத்துக்கும் பூமிக்கும் மத்தியிலே ஒரு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். பூமியும் அவரை தள்ளிவிட்டது, பரலோகமும் அவரை தள்ளிவிட்டது. அனாதையாய் அந்த கொல்கத்தா மலையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். யாருங்க அவரு? ராஜேந்திர சர்மா சொன்னாரு, அவர் தலையை ஆட்டினா போதும் முழு ரோமர் சாம்ராஜ்யம் மண்ணாயிட்டு இருக்கும். அவர் கையாட்டினா போதும் எல்லா சோல்ஜர்களும் கீழே விழுந்து மடிந்து போயிருப்பார்கள். அப்படிப்பட்டவர் தள்ளப்பட்டவராய் மாறினார் நமக்காக. ஸ்தோத்திரம். சரி, இந்த 53ஆம் அதிகாரம் பாருங்க. 53ஆம் அதிகாரத்தை 4 பேர் எடுத்து பிரசங்கம் பண்றாங்க. மெயின் சப்ஜெக்டா எடுத்து 4 பேர் இதை பிரசங்கம் பண்றாங்க. ஸ்தோத்திரம். முதலாவது ஆள் யார் என்றால் பிலிப்பு பிரசங்கம் பண்றார், அப்போஸ்தலர்களே. இரண்டாவது நபர் யார் என்றால் யோவான் பிரசங்கம் பண்றாரு. ஸ்தோத்திரம். மூன்றாவது ஆள் யார் என்றால் பவுல் எபிரேயருக்கு எழுதுகிறார். நான்காவது ஆள் யார் என்றால் பேதுரு இந்த சப்ஜெக்டை எடுத்து எழுதுகிறார். ஏன் சொல்ல வருகிறேன் என்றால் இந்த சப்ஜெக்ட் மிக மிக முக்கியம். வேதத்தில் மாத்திரமல்ல, உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஏசாயா 53ஆம் அதிகாரம் என்பது மிக மிக முக்கியமான பகுதி. ஸ்தோத்திரம். உங்களால் முடிந்த வரைக்கும் எத்தனை முறை அந்த அதிகாரத்தை படிக்க முடியுமோ அத்தனை முறை படிச்சிடுங்க உங்க வாழ்க்கையில. ஹல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தில் நான் சொல்ல போகிற 2 பகுதி ஜஸ்ட் டச் பண்ணிட்டு நான் போயிடுறேன், இன்னைக்கு சொல்ல முடியாது. ஸ்தோத்திரம். என்னவென்றால் இயேசுவின் பாடுகளும் இயேசு பெற்ற பலனும். இயேசு அனுபவித்த பாடுகள், அவர் பெற்ற பலன், ரெண்டுமே அந்த 53ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். முதல் நாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 22 பாடுகளை குறித்து ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அடைந்த பாடுகள். ஏசாயா 53ல 22 பாடுகள் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் மத்தேயு, லூக்கா, யோவான், இன்னும் நிருபங்களில் இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்களா எப்படி ஒரு 100க்கு மேலே அவருடைய பாடுகளை நாம் எழுதலாம். ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட 22 பாடுகள் அனுபவிக்கிறார். ஸ்தோத்திரம். முதலாவது பார்க்கும்போது அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, நாம் விரும்பத்தக்க ரூபம் ஒரு இடத்துல கிடையாது, அசட்டை பண்ணப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார். அப்புறம் என்ன, அடுத்தது துக்கப்பட்டார், பாடு அனுபவித்தார். அவரை எண்ணாமல் போனோம். அப்படின்னு என்ன, அவர் நினைக்காம போயிட்டாங்களாம். ஜனங்களுக்காக தான் உலகத்துக்கு வந்தார், காசில் ஜனங்களே அவரை நினைக்காம போயிட்டாங்களாம். ஸ்தோத்திரம். ஒன்றையும் பொறுமையாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இருதயம் தொடும். ஸ்தோத்திரம். அடுத்தது பார்க்கும்போது பாடுகளையும் துக்கங்களையும் சுமந்தார். பாடுகளையும்
துக்கங்களையும் சுமந்தார். 4ஆம் வசனத்துல எதை சுமந்தார்? சிலுவையை சுமந்தார். ஸ்தோத்திரம். அடுத்து பார்க்கும்பொழுது அடிக்கப்பட்டார். 4ஆம் வசனத்தில் நான் சீக்கிரம் போயிடுறேன், நீங்க வீட்டில் மறுபடியும் படிச்சு பாருங்க. அடிக்கப்பட்டார். அது 11வது காரியம் வாதிக்கப்பட்டார். வாதிக்கப்படுவது என்றால் என்ன? மனதளவாய் வேதனைப்படுவதான் வாதிக்கப்படுவது. இது கூட இயேசு அனுபவிச்சிட்டாருங்க. ஸ்தோத்திரம். வாதிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் பாருங்க, கடவுளால் அவர் தண்டிக்கப்பட்டவர் என்று எண்ணினார்கள். ஸ்தோத்திரம். அவரை பத்தி என்ன சொன்னாங்களா? அவர் கடவுளால் தண்டிக்கப்பட்டவருங்க. அவர் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு ஜனங்க நினைச்சாங்களாம். ஸ்தோத்திரம். அடுத்து நாம் பார்க்கும்போது 13 காயம் பட்டார், நொறுக்கப்பட்டார், ஆக்கினை அவர் மேல் வந்தது, தண்டனை கிடைச்சிச்சு. 16வது அவர் தழும்புகளால். ஸ்தோத்திரம். தழும்பு, காயம் முதலாவது, 2வது தழும்பு. ஸ்தோத்திரம். தழும்புகளினால் குணமடைகிறோம். ஸ்தோத்திரம் என்று பார்க்கிறோம். 17வது காரியம், நம் அக்கிரமங்களை அவர் மேல் விழப்பண்ணினார். ஸ்தோத்திரம். பாருங்க, ஒருத்தர் சொல்றேன் பாருங்க, நம்முடைய அக்கிரமங்களை அவர் மேல் விழப்பண்ணினார். வச்சதில்ல, கொடுத்ததில்லை. அது என்ன ஆயிடுச்சு அவர் மேல? என்ன கவனிங்க, கொடுத்ததில்லை, வச்சதில்லை, என்னமாவதும் அவர் மேல விழுந்தது. ஸ்தோத்திரம். அப்படி தூக்கி போடுறது, ஒரு வேலைக்கார மேல தூக்கி போடுற மாதிரி, ஒரு டஸ்ட்பின்ல தூக்கி போடுற மாதிரி நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மீது விழப்பண்ணினார். ஸ்தோத்திரம். அடுத்து நாம் பார்க்கும்போது நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், வாய் திறக்கவில்லை, மௌனமாக இருந்தார். அப்புறம் துன்மார்க்கரோடு ஒப்பிடப்பட்டார். 9ஆம் வசனத்தில் துன்மார்க்கரோடு ஒப்பிடப்பட்டார் அப்படின்னா என்ன? கள்ளர்கள் மத்தியில் அவர் நிற்க வச்சுட்டு அவர் என்ன பண்ணிட்டாங்க? அவரை கள்ளர்கள், இவனும் ஒரு கள்ளன் என்று துன்மார்க்கரோடு ஒப்பிடப்படுகிறார். ஒவ்வொன்றும் இயேசுவின் பாடுகள், அவர் பட்ட கஷ்டம். ஸ்தோத்திரம். 22ஆம் அதிகாரம், தன் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். ஸ்தோத்திரம். இப்படி கிட்டத்தட்ட 22 பாடுகளை இயேசு அனுபவித்தார், அனுபவிக்க போகிறார் என்று ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துல அதன் பலன், இவ்வளவு பாடுபட்டாரே, அவருக்கு என்ன கிடைச்சிச்சு என்று ஒரு 13 விஷயங்கள் அங்க ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இயேசு பட்ட பாடுகளின் மூலமாய் அவர் அனுபவித்த பலன், 13 பலனை அனுபவிக்கிறார். சும்மா கிடையாது. ஸ்தோத்திரம். நான் சொல்றேன் பாருங்க, பைபிளை வச்சிருக்கிற நீ எந்த கஷ்டத்தை அனுபவித்தாலும் அதற்கு பலன் உனக்கு கிடைக்காமல் போகாது. நிச்சயமாய். ஸ்தோத்திரம். எத்தனை துன்பங்கள் நீங்கள் அனுபவித்தாலும் அவைகளுக்கு பலன் நிச்சயம் என்பதுதான் இந்த சத்தியம், இந்த அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஸ்தோத்திரம். இயேசு பட்ட பாடுக்கு 13 பலன் அனுபவிக்கிறாருங்க அவரு. நம்பர் 1, டக்கு நான் சொல்லிட்டு நான் போயிடுறேன். நான் முதலாவது காரியம் அதே அதிகாரம் தான் இருக்குது. 8ஆம் வசனத்தில் இடுக்கணிலிருந்து அவர் எடுக்கப்பட்டார். ஸ்தோத்திரம். எங்கிருந்து? இடுக்கணிலிருந்து அவர் எடுக்கப்பட்டார். ஸ்தோத்திரம். நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக கஷ்டத்தை, பாடுகளை நாம் அனுபவிக்கிறோமோ, கவனிங்க, இது ஏசப்பாவுக்காக நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு மனசில் ஏசப்பாவை நினைச்சி வாழ்க்கையில் வர கஷ்டங்களை நீங்கள் சகித்து அனுபவிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு இடுக்கணிலிருந்து நீங்கள் எடுக்கப்படுவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சிக்கலிலிருந்து நாம் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஸ்தோத்திரம். நீ ஆண்டவருக்காக கஷ்டத்தை சந்தோஷமா அனுபவிப்பாய் என்றால் எங்கேயும் நீ சிக்கிக் கொள்ளாதபடிக்கு உன்னை பத்திரமா எடுத்து பாதுகாப்பார். அல்லேலூயா. 2வது காரணம், நியாய தீர்ப்பிலிருந்து எடுக்கப்பட்டார். 2வது என்னங்க? நியாய தீர்ப்பிலிருந்து எடுக்கப்பட்டார். ஏன்னா அவர் பட்ட பாடு, அவர் பட்ட கஷ்டத்தினால நியாய தீர்ப்பிலிருந்து எடுக்கப்பட்டார். 2வது காரியம். ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, சபைக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. சபை நாம், ஸ்தோத்திரம், ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்று சபையின் அங்கத்தினராக இருந்து சபை எடுக்கப்படும் போது நாம் எடுக்கப்படுவோம் என்றால் நமக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. நம்ம நியாயத்திற்கு முன்பாய் நாம் வரமாட்டோம். நல்லா புரிஞ்சுங்க. ஸ்தோத்திரம். சிங்காசனத்துக்கு முன்பாய் வெள்ளாடும் செம்மறி ஆடும் தான் வந்துச்சு. ஸ்தோத்திரம். வெள்ளாடு என்பது ரட்சிப்பை மாத்திரம் பெற்றவர்கள், செம்மறி ஆடு என்பது பாவிகள். ஸ்தோத்திரம். சபை மனவாட்டிக்கு நியாய தீர்ப்பு கிடையாது.
ஏன் நியாய தீர்ப்பு நமக்கு கிடையாது என்றால், நம்மளாம் நியாய தீர்ப்புக்கு முன்னாடி வரமாட்டோம். நம்ம ஸ்தோத்திரம். ஏனென்றால் இந்த பூமியில் இருக்கும் பொழுதே பல பாடுகளை நாம் அனுபவிக்கிறோம். இந்த பூமியில் இருக்கும் பொழுதே பல நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்களை இந்த பூமியில் அனுபவிக்கிறோம். சபை, அதனால் நியாய தீர்ப்புல சபை வராது. ஸ்தோத்திரம். அதுதான் மணவாட்டின் சபையினுடைய பெரிய ஒரு நம்பிக்கை. ஸ்தோத்திரம். நியாய தீர்ப்பு நமக்கு கிடையாது. நாம தான் இயேசுவோடு கூட இருந்து நியாயம் தீர்ப்போம், ராஜாக்களாகவும் மந்திரிகளாகவும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம் செழிப்பு, வளர்ச்சி உண்டாகும். செழிப்பும் வளர்ச்சியும் பெற்றார் இயேசு. அவர் பட்ட பாடுகளினால, அவர் அனுபவித்த வேதனையினால, அவர் பட்ட நிந்தை கஷ்டத்தினால அவருக்கு கிடைத்த மூன்றாவது பலன் என்னவென்றால் செழிப்பும் வளர்ச்சியும் உண்டாயிற்று. ஸ்தோத்திரம். எந்த வசனத்தை படிக்கிறோம்? அதை நம்ம அதே 8ஆம் வசனம் தான் படிக்கிறோம். அவருடைய வம்சத்தை யாராலும், ஃபாலோ பண்ணுங்க, அவருடைய வம்சத்தை யாராலும், 8ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு, யாராலும் சொல்ல முடியாது. அப்படின்னு அர்த்தம்னா, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் உலகத்தில் எத்தனை பேர் சொல்ல முடியுமா உங்களால? இனி முழு உலகத்துல கிறிஸ்தவர்கள் எவ்வளவு பேருக்கு சொல்ல முடியுமா? முடியாது. வளர்ந்து விட்டது. அவர் வம்சத்தை யாராலும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வளர்ந்து விட்டது. காரணம் கொல்கதா. கையை தட்டே. காரணம் சிலுவை. அவர் பட்ட பாடுகள்னால வம்சம் பெருகிற்று. ஸ்தோத்திரம். பாருங்க, நான் இயேசுவுக்காக சில நிந்தைகள், கஷ்டங்களை போய் கொண்டிருக்கிற பெற்றோருக்கு நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளை கர்த்தர் மேல் மேலும் ஆசீர்வதிப்பார். ஏசப்பாக கஷ்டப்படுறத வெக்கமாவும் அவமானம் நினைக்காத. ஒருத்தவனை கேவலமா பேசுறான், ஒருத்த அவமானப்படுத்துறான் அப்படின்னா, நீ தலை குனிந்து ஏசப்பா பார்த்து கொள்வார் என்று அமைதியாய் தாங்கி நீ வருவாய் என்றால் அந்த ஆசீர்வாதம் உன் பிள்ளைகள் மூலம் சந்ததி மேலும் வரும். அப்படி. ஆமென். நம்ம பேச தெரியாதவங்க கிடையாது, கோவப்பட தெரியாதவங்க கிடையாது, கத்த தெரியாதவங்க கிடையாது, பேச தெரியாதவங்க கிடையாது, எல்லாம் தெரியும். ஆனால் இயேசு எங்களை அடக்குகிறார். இயேசுக்காக நான் அடங்குகிறேன், இயேசுக்காக இதை சகிக்கிறேன் என்று பெற்றோர்கள் நீங்கள் அவ்விதமாய் நினைத்து உங்களை நீங்கள் தாழ்த்துவீர்கள் என்றால் நிச்சயமா உங்களுடைய வம்சம் பெருகும், உங்களுடைய பிள்ளைகள் பெருகுவார்கள், உங்களுடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்க ஆசீர்வாதம் பிள்ளைகளில் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான்காவது காரியம் இயேசு பாருங்க, அவர் பட்ட பாடுகள், கஷ்டத்தின் மூலமாய் அவருக்கு நல்ல அடக்கம் நடந்தது. நல்ல அடக்கம் நடந்துச்சு. 9ஆம் வசனத்துல என்ன நல்ல அடக்கம்? என்ன எழுதிருக்குது? அவர் சாகும்போது துன்மார்க்கரோடு மரித்தார், அடக்கம் செய்யப்படும் பொழுது ஐஸ்வர்யவான்களோடு அடக்கம் செய்யப்பட்டார். எப்படி பார், சூப்பர். இதுதான் உனக்கும் எனக்கும். பூமியிலே இயேசுக்காக, சத்தியத்திற்காக நீங்கள் பாடுகள், கஷ்டங்கள் சந்தோஷமா அனுபவிப்பீர்கள் என்றால் உங்கள் கடைசி நாள் மரணம் ஆசீர்வாதமா இருக்கும். மரண ஆசீர்வாதம் யார் பார்க்க போறா பாஸ்டர்? மரணம், கடைசி நாள், அடக்கம் உனக்கு மகிமையா இருக்க வேண்டும் என்றால் பூமியில இயேசுக்காக நீ கஷ்டங்களை, பாடுகளை அனுபவிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அவர் எல்லாம் திருட நினைச்சாங்க, கள்ள நினைச்சாங்க, இவர் எல்லாம் தப்பு பண்ணிட்டார், பாவம் செய்தவர் நினைத்தார்கள். ஆனால் கடைசியில் அவர் எங்க அடக்கம் செய்யப்பட்டார்? ஐஸ்வர்யவானுடைய கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டார், உயர்த்தப்பட்டார். ஸ்தோத்திரம். ஒரு ஆளை கர்த்தர் கனப்படுத்துறார் என்றால் அவனுடைய மரண நாளிலும் அவன் அடக்கத்தில் தான் கர்த்தர் ஒரு ஆளை கனப்படுத்துறார், உயர்த்துறார். அப்படியே. ஸ்தோத்திரம். எந்த அளவுக்கு நம்முடைய மரணம், நம்முடைய அடக்கம் மகிமையா இருக்கிறதோ அந்த அளவுக்கு பரலோகம் சந்தோஷப்படும், நம்மை வரவேற்கும், நம்மை. ஸ்தோத்திரம். பூமியில் இருக்கும் போது எதையும் சகிக்கிறது கிடையாது, எதையும் தாழ்த்துறது கிடையாது. பூமியில் இருக்கும் போது நான் தான் ராஜா, நான் தான் மந்திரினா உன் சாவம் அப்படிதான் இருக்கும், உன் கடைசி நாளும் அப்படிதான் இருக்கும். ஸ்தோத்திரம். இயேசு பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்தார், மரணம் ஐஸ்வர்யானோடு கூட காணப்பட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 5வது காரியம், சீக்கிரம் நான் போயிடுறேன். 5வது காரியம் அவர் கையினால் வாய்க்கும். எந்த வசனம் அது? 10ஆம் வசனம். சீக்கிரம் முடிச்சு, டைம் ஆயிடுச்சு. எந்த வசனம் அது? 10ஆம் வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். யார் கையினால்? இயேசுவின் கையினால். கர்த்தர் யாரு? பிதா. பிதா நம்மை குறித்து என்ன திட்டம் வைக்கிறாரோ அது யார் கையினால பண்றாரு? இயேசுவின் கையினால நடக்கும். ஏன்? அவர் பாடுபட்டார்.
மனித குலத்திற்காக பாடுபட்டார், மனித குலத்திற்காக ரத்தம் சிந்தினார், மனித குலத்திற்காக பல வேதனைகளை சகித்து ஜீவனை கொடுத்தார். அதனால அவர் கையினால பிளஸிங் உண்டாகுது. பாத்தீங்களா? ஏன் இயேசு தான் ஆசீர்வதிப்பாரா? இயேசு தான் பிளஸிங் கொடுப்பாரா? இயேசு தான் வியாதி சுகமாக்குவாரா? இயேசு தான் பேய் ஓட்டுவாரா? ஆமா, அவர் தான் செய்வார். இயேசு தான் பாவத்தை மன்னிப்பாரா? ஆமா. இயேசு தான் சாபத்தை நீக்குவாரா? ஆமா. இயேசு தான் உன் குடும்பத்தை கட்டுவாரா? ஆமா. இயேசு தான் உன் கண்ணீரை துடைப்பாரா? ஆமா. இந்த உலகத்தில் இயேசு தான் உன்னை உயர்த்துவாரா? ஆமா. ஏன்? அவர்தான் மனித குலத்துக்காக பலியாய் ஒப்பு கொடுத்தார். அதனால தான் அவர் கையினால வாய்க்கும். ஒவ்வொரு மனிதனும் பிளஸ்ஸிங்கா இருக்கணும்னா இயேசு கை அவன் வீட்டுக்கு வரணுங்க. கையை தட்டுங்க. இயேசுவின் கை உன் வீட்டுக்கு வரும் என்றால் சகல ஆசீர்வாதங்களும் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஸ்தோத்திரம். ஆமென். இதுல இன்னொரு சப்ஜெக்ட் அப்படியே பேசுறேன், கவனிங்க. இன்னொரு சப்ஜெக்ட் பேசுறேன் பாருங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக, சத்தியத்திற்காக நம்ம கஷ்டங்களை சந்தோஷமாய் நாம அனுபவிப்போம் என்றால் நம்ம கையினால கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். இது அடுத்த பகுதி, அதே சப்ஜெக்ட்ல. ஸ்தோத்திரம். எந்த அளவுக்கு நாம் ஆண்டவருக்காக கஷ்டங்களையும் பாடுகளையும் நாம் சந்தோஷமாய் சகிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய கையினால கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. சரி, அடுத்த காரியம், ஆறாவது காரியம் 11ஆம் வசனம். பலனை கண்டார். 11ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவர் பலனை கண்டார். ஸ்தோத்திரம். பலனை கண்டார். இந்த பக்கம் சிலுவையில மரித்தார், இந்த பக்கம் பலனை கண்டார். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் பாடுகள் ஒருபோதும் நம்மை வெறுமையாய் விடாது. நிச்சயமாய் பலனை கொடுக்கும். நிச்சயமாய் பலன் உண்டாகும். நிச்சயமாய் இந்த பூமியில் இருக்கும் பொழுதே பலனை காண்போம். ஸ்தோத்திரம். இயேசு பலனை கண்டார். ஸ்தோத்திரம். நமக்கு பலன் கொடுக்கும்படிக்கு தான் இயேசு சிலுவையிலே மரித்து ஜீவனை கொடுத்தார். நிச்சயமாய் நீங்களும் பலனை காண்பீர்கள். ஹல்லேலூயா. அடுத்தது 7வது காரியம், அதே 11ஆம் வசனத்துல. திருப்தியானார். ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட 13 காரியங்கள் அவர் பாடுகளின் மூலமாய் பெற்ற பலன். ஸ்தோத்திரம். என்ன ஆனாருங்க? அவரு திருப்தி ஆனார். ஏன் திருப்தி இல்லை? ஸ்தோத்திரம். கடவுளுக்காக சில பாதைகள் நாம் போகும்போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் திருப்தி உண்டாகும். திருப்தியை தருவார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். அடுத்த காரியம், 8வது காரியம், அநேகரை நீதிமானாக்குறவராய் மாறினார். சூப்பர் வார்த்தைங்க இதெல்லாம். ஸ்தோத்திரம். 11ஆம் வசனத்துல அநேகரை நீதிமான்கள் ஆக்குகிறவராய் அவர் மாறிட்டாராம். நீதிமான்களாய் ஆக்குகிறவர் அர்த்தம் என்ன? நீதிமான்களாய் ஆக்குகிறவர் என்றால் ரட்சிக்கிறவராய் மாறினார். ஸ்தோத்திரம். எப்படி? பாடுபட்டார். எத்தனை பாடுகள்? 22 பாடுகள் அனுபவிச்சார் அவர். நெருக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவமானப்பட்டார், நிந்தையை சுமந்தார். இதெல்லாம் அவர் என்ன பலனை கொடுக்குது? மற்றவரை நீதிமான்களாய் மாற்றுகிறவராய் மாறி போனார். ஸ்தோத்திரம். இயேசு ஒரு பாவியை நீதிமானாய் மாற்றுகிறவராய் எப்படி மாறினார்? சிலுவையினால மாறினார். ஒரு நல்லவனை, ஒரு கெட்டவனை நல்லவனாய் இயேசு மாற்றுறாருனா எப்படி? அவரு சிலுவையில பட்ட பாடுனால, அவர் ஜீவனை கொடுத்து அவர் என்னென்ன கஷ்டத்தை அனுபவித்தாரோ அதன் மூலமாய் அவர் பாவியை நீதிமானாய் மாற்றுகிறாராய் மாறிட்டார். ஸ்தோத்திரம். அப்படி மாறிட்டாருங்க. அவர் பட்ட பாடுகளினால் பலனை பெற்றார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். 9வது காரியம் அதே வசனத்தை பாருங்க. தம்மை பற்றும் அறிவினால் அப்படின்னு 11ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமானாக்குவராய் மாறினார். ஸ்தோத்திரம். தம்மை பற்றும் அறிவினால. நல்லா புரிஞ்ச இந்த வார்த்தையை பாருங்க. தம்மை பற்றும் அறிவினால் அப்படின்றா உங்க புரியுற மாதிரி ஈஸியா சொல்லிடுறேன் பாருங்க. இயேசு பாடுபட்டதுனால, இயேசு பாடுபட்டதுனால அவரே ஒரு புத்தகமா மாறிட்டார். இயேசு சிலுவையிலே பாடுபட்டு ஜீவனை கொடுத்ததுனால அவர் என்னவா மாறிட்டாரு? சத்தமா சொல்லுங்க. அவரே ஒரு புக்கா மாறிட்டாருங்க. ஸ்தோத்திரம். அவரே ஒரு புக்கா மாறிட்டார். அந்த புக்கை படிக்கிறவன் நீதிமானா மாறிடுவான். இயேசு புக்கு, அவரே ஒரு புத்தகமாய் மாறிவிட்டார். சிலுவை சுமந்து பாடுகளை அனுபவித்து, கஷ்டங்களை நிந்தைகளை அனுபவித்து, பல துன்பங்களை அனுபவித்து
ஆணினால் அடிக்கப்பட்டு சிலுவையை சுமர்ந்து நொறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு இதெல்லாம் அவர் என்னவா மாத்திச்சு? ஒரு புக்கா மாத்திச்சு. அந்த புக்கை எல்லாரும் படிக்கணுமா? அந்த புக்கை, இயேசு என்ற புத்தகத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனும் படிக்க வேண்டும். அவர் ஒரு புத்தகம். அன்புக்கு அவர் ஒரு புத்தகம், மன்னிப்புக்கு அவர் ஒரு புத்தகம், ஞானத்துக்கு அவர் ஒரு புத்தகம், மனிதனை நேசிப்பதற்கு ஒரு புத்தகம், சொர்க்க வழிக்கு அவர் ஒரு புத்தகம், சாபத்தை நீக்குவதற்கு அவர் ஒரு புத்தகம், எதிர்கால வாழ்வைக்கு அவர் ஒரு புத்தகம், உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா தீக்கான காரியங்கள், எல்லா தீட்டு பாவங்கள் நீங்கும்படிக்கு அவர் ஒரு புத்தகம். இயேசு ஒரு புத்தகம். கையை தட்டலாம். இதுக்கு இயேசு ஒரு புத்தகமாய் மாறினார். கல்வாரியிலே இயேசு பட்ட பாடுகளின் மூலமாய் முழு மனித குலத்திற்கும் ஒரு புத்தகமாய் மாறிவிட்டார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு என்று ஒருவன் அவரை அழைப்பான் என்றால் அவன் வாழ்க்கையில் ஒரு புத்தகமாய் வந்து விடுகிறார். ஒரு புத்தகமாய் வந்து விடுகிறார். ஸ்தோத்திரம். அவரை பற்றும் அறிவினாலே. ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, அவரை பற்றும் அறிவினாலே. ஸ்தோத்திரம். இயேசு, கவனிங்க, இயேசு ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவை கொடுக்கிறவர். இயேசு கிறிஸ்து என்ற ஒரு அறிவு மனிதனுக்குள்ள வந்தாவே அவன் வாழ்க்கை தரம் மாறும். ஆமென். இயேசு கிறிஸ்து என்ற ஒரு அறிவு ஒரு மனிதனுக்கு வந்து விடுமே என்றால் அவன் வாழ்க்கை தரம் மாறும், அவன் பேச்சு மாறும், அவன் வாழ்க்கை மாறும், அவன் சூழ்நிலைகள் மாறும், அவனுடைய எல்லா விதமான கெட்ட காரியங்கள் மாறும், எல்லாமே மாறும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாடுகள் மூலமாய் இயேசு புத்தகமாய் மாறினார். பத்தாவது காரியம் அவர் சுமக்கிறவராய் மாறினார். 10வது காரியம் முடிச்சிடறேன், அவ்வளவுதான். 10வது காரியம் எந்த வசனம் அது? அதே 11 அவர் என்னவா மாறுறாரு? அவரு சுமக்கிறவராய் மாறினார். அப்படின்னா அர்த்தம் என்ன? பக்குவமானவராய் மாறிவிட்டார். பக்குவமானவராய் மாறிவிட்டார். எதனால? சிலுவை பாடுகள் கஷ்டத்தினால இயேசு பக்குவம் உள்ள மனிதனாய் மாறிவிட்டார், தேவனாய் மாறிவிட்டார். ஸ்தோத்திரம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் பல கஷ்டங்கள், சோதனைகள், சூழ்நிலைகள், பிரச்சனைகள் வருகிறது என்றால் உன்னை பக்குவப்படுத்தும்படிக்கு தான் வருகிறது. நல்லதை புரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரம். பெற்றோர்கள், வீட்டில் தலை மூத்தவர்கள், நீங்கள் குடும்பத்தை சுமக்கிறவளாய் மாற வேண்டும். குடும்பத்தை சுமக்கிறவளாய் மாற வேண்டும். மனைவியை சுமக்கணும், பிள்ளைகளை சுமக்கணும், குடும்ப சூழ்நிலையை சுமக்கணும், வீட்டின் கஷ்டங்களை சுமக்கணும். ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நாம் சுமக்கிறவளாய் மாற வேண்டும். ஸ்தோத்திரம். இயேசு அப்படிதான் மாறினார். எதனால? இயேசுவின் பட்ட பாடுகளின் மூலமாய். ஸ்தோத்திரம். ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த ஆளு, ஏன் இந்த பேச்சு, ஏன் இந்த நிந்த, ஏன் இந்த அவமானம், இதெல்லாம் கேட்காத. ஏன் கேட்காத. எல்லாத்துக்கும் காரணம் உண்டு. இயேசு ஏன் கேட்டிருந்தார்னா இன்னைக்கு நம்மளால இங்க உட்கார்ந்திருக்க முடியாது. எல்லாம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மாண்டு போயிருப்போம் நாம். ஸ்தோத்திரம். ஏன் என்று கேட்காதே. எல்லாம் தேவன் அறிவார் என்று சொல்லு. எல்லாம் கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு சுமக்கிறவராய் மாறிட்டார். அடுத்த காரியம் போயிடுறோம் பாருங்க. அடுத்த காரியம், அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொள்கிறவராய் மாறினார். அதே வசனத்தில் என்ன போட்டிருக்கிறது? அக்கிரமக்காரருக்காக. ஏங்க, நான் சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு பிரசங்கங்க. அவ்வளோ ஸ்பீடாக நான் போகிறேன். உங்களுக்கெல்லாம் நிறைய தாட்ஸ் வரும். உங்களுக்கு நல்ல வேத ஞானம் கிடைக்கும். ஸ்தோத்திரம். இதில் ஃபாலோ பண்ணுங்க. வீட்டில் போய் நல்லா படிச்சு பாருங்க. 11வது காரியம், அக்கிரமக்காரருக்காக அவர் விண்ணப்பம். அப்படிதானே? விண்ணப்பம் போட்டுதா? வேண்டுதல் போட்டிருக்குதா? வேண்டிக் கொண்டார். அப்படிதானே? எங்க போட்டிருக்குது? 12வது வசனம். வேண்டிக் கொண்டார். அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொள்ளுகிறவராய் மாறினார். ஸ்தோத்திரம். வேண்டிக் கொள்ளுதல் என்றால் கெட்டவர்களுக்காக ஜெபிக்கும்படி மாறிவிட்டார். ஸ்தோத்திரம். கெட்டவர்களுக்காக இன்றைக்கும் இயேசு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், தெரியுமா? ஸ்தோத்திரம். அவருடைய ரத்தம் நமக்காக என்ன செய்தாது? விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உனக்காக எனக்காகவும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இயேசு எல்லா மனிதனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்.
விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார். இது எப்படி மாறிற்று? அவர் பட்ட பாடுவின் மூலமாய், அவர் பட்ட எல்லா சிலுவையின் பாடுகளின் மூலமாய். ஸ்தோத்திரம். இன்றைக்கு விண்ணப்பம் செய்கிறவராய் அவர் மாறினார். ஸ்தோத்திரம். அநேகருக்காக அவர் ஜெபிக்கிறவராய் இன்றைக்கு மாறிவிட்டார். ஸ்தோத்திரம். கடைசி காரியம் 12ஆம் அதிகாரம், பலவான்களை கொள்ளை கொள்கிறவராய் மாறினார். சூப்பருங்க. பலவான்களை இருக்குதா? பைபிள் இருக்குதா இல்லையா? பலவான்களை இதே 13 வார்த்தை 22 வார்த்தை ஒரு நாள் நான் கேட்பேன். நான் திடீர்னு எழுப்பி நான் கேட்பேன் நான். ஸ்தோத்திரம். ஒரு நாள் நீங்கள் எல்லாத்தையும் எழுதினு வாங்கன்னு சொல்லுவேன். ஸ்தோத்திரம். 12ஆம் காரியம் சொல்லுங்க. பலவான்களை கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஸ்தோத்திரம். பலவான்கள் யார்? பாவிகள். பலவான்கள் யார்? பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்கள். பலவான்கள் யார்? பிசாசின் கையில் இருக்கிறவர்கள். பலவான்கள் யார்? பாவத்தில் மூழ்கி இருக்கிறவர்கள். அவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க? இயேசு தனக்கு கொள்ளையா எடுத்து கொள்ளுவார். ஸ்தோத்திரம். இதெல்லாம் எப்படி நடக்குதுங்க? கொல்கதா. இன்றைக்கு துன்மார்க்கன் மாறுறானே எப்படி? கொல்கதா. இன்னைக்கு கொலைக்காரன் மாறுறான் எப்படி? கொல்கதா. விபச்சாரி இன்னைக்கு மாறி சர்ச்சுக்கு வரான். ஏன்? கொல்கதா. திருடன் இன்னைக்கு மாறி சர்ச்சுக்கு வரான். காரணம் கொல்கதா, சிலுவை. பயங்கரமான தீவிரவாதி எல்லாம் மாறி ஏசப்பா சர்ச்சுக்கு வரான். காரணம் என்ன? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கொல்கதாவிலே அனுபவித்த பாடுகள் தான். ஸ்தோத்திரம். பலவான்கள் எல்லாம் மாறுறாங்க. பயங்கரமானலாம் மாறுறாங்க. இவன் கெட்டவன், உருப்படவே மாட்டான்னு சொன்னவன்லாம் இன்னைக்கு பைபிள் எடுத்து நல்ல மனுஷனாய் மாறிவிட்டான். ஆமென். இவன் சாபம் பிடித்தவன், இவன் மாற மாட்டான், இவன் கெட்டவன், இவன் குடும்பமே நல்லா இருக்காது, இவன் சாபம் பிடிச்சவன், இவன் விபச்சாரி, இவன் நல்லவனே கிடையாது என்று ஊரே சொல்லிட்டு அவனெல்லாம் இன்றைக்கு நல்லவனாய் மாறி அருமையான வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் இயேசுவின் கொல்கதா. பலவான்களை கொள்ளையாக கொள்ளை அடிக்கிறவராய் இயேசு மாறினார். ஸ்தோத்திரம். பெரிய பெரிய பாவிகள் எல்லாம் இன்றைக்கு பரிசுத்தவான்களாய் மாறிவிட்டார்கள். ஸ்தோத்திரம். இவன் உருப்படவே மாட்டான் என்று சொன்னவர்களாம் இன்றைக்கு நல்ல மனிதர்களாய் மாறி இருக்கிறார்கள். காரணம் இயேசுவின் பாடு. இயேசு கொள்ளை அடிக்கிறவளாய் மாறிவிட்டார். இயேசு கொள்ளைனா என்ன? தனக்காக எடுத்துக்கொள்ளுகிறவர். ஹல்லேலூயா. 13வது கடைசி காரியம், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஸ்தோத்திரம். எந்த வசனம்? 5வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். தழும்பு எப்படி வந்துச்சு? காயத்திற்கும் தழும்புக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? காயத்திற்கும் தழும்புக்கு என்ன வித்தியாசம்? காயம் என்பது முதலாவது அடிப்படுவது. தழும்பு என்பது அந்த காயம் ஆற்றப்பட்டு அடையாளமாக இருப்பது. ஸ்தோத்திரம். அப்போ காயத்தினால் சுகமாக ஈடுபட்டிருக்குதா, தழும்புகளால் சுகமாக சொல்லப்பட்டிருக்குதா? இன்னைக்கு இயேசுவின் கையில காயம் இல்லை, தழும்புகள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அவருடைய தழும்புகளால் குணமானோம். வியாதிகளை சுகமாக்குறவராய் இயேசு மாறிவிட்டார். ஏன்? கொல்கதா. ஸ்தோத்திரம். அவர் பட்ட பாடுகளின் மூலமாய், அவர் பட்ட எல்லா கஷ்டத்தின் மூலமா இன்னைக்கு நோயாளிகளை சுகமாக்குற கடவுளாய் மாறிட்டாருங்க அவரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய தழும்புகளால் குணமானோம். ஸ்தோத்திரம். இயேசுவின் தழும்பு இன்றைக்கும் இருக்கிறது. அவர் கையில ஆணி அடிக்கப்பட்ட தழும்பு உண்டு. அவர் தலையிலே முன்கிரீடம் வைக்கப்பட்ட தழும்பு உண்டு. அவருடைய காலிலே காணி அடிக்கப்பட்ட தழும்புகள் உண்டு. அவருடைய விழாவிலே குத்தப்பட்ட ஈட்டின் தழும்பு இன்றைக்கும் உண்டு. அந்த தழும்புகள் எல்லா மனிதனுடைய வியாதியும் சுகமாக்குறது. எல்லா மனிதனுடைய வியாதியும் சுகமாக்குற வல்லமையாய் மாறுகிறது. ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடுங்க. ஸ்தோத்திரம். இயேசுவின் பாடுகளும் அவர் அனுபவித்த பலனும். சிலுவை